أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. நபிகளாரின் மறைவால் சஹாபிகளின் நிலை. அன்னலாரின் மரண செய்தி மதினா முழுவதும் நொடி பொழுதில் பரவியது. இடி விழுந்தது போல் திடுக்குற்றார்கள் சஹாபாக்கள். இனி அன்னலாரின் திருமுகத்தை காண முடியாது என கலங்கினர். பெரும் பெரும் சஹாபாக்கள் செய்தி அறியாது மயக்கமுற்றனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவி கையில் ஏந்தி நபி அவர்கள் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் அவர் தலையை கொய்து விடுவேன் என கோபத்தாலும் சோகத்தாலும் குமுறினர். ஆனால் சோகமும் குமுறலும் நிறைந்த இந்த சூழலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நிதானமாகவும் அறிவுபூர்வமாகவும் கூட்டத்தின் நடுவே மிக சுருக்கமாக உரையாற்றினார்கள். மக்களே, கவனமாக கேளுங்கள். யார் முஹம்மது நபி அவர்களை வணங்கினார்களோ அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். மேலும் யார் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்களோ அந்த அல்லாஹ் நித்தியவன், அவனுக்கு ஒருபோதும் மரணமில்லை என்று கூறிய பின் ஆலை இம்ரான் சூராவில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் ஃபகத் ஹலத் மின் கபலிஹிர் ருசூல் என்ற வசனத்தை ஓதினார்கள். இந்த வசனத்தை செய்யுற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் அப்பொழுதுதான் அருளப்படுகிறதோ என்ற உணர்வு ஏற்பட்டதாக கூறினார்கள். அதன் பிறகு சஹாபாக்களிடையே அதிர்ச்சி அகன்று சுயநினைவு வந்தது. இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல். நரியின் தந்திரம். இது காட்டில் வாழும் ஒரு உயிரினம். அல்லாஹ் தஆலா இதற்கு வழங்கிய அறிவை பாருங்கள். இது தனது வசிப்பிடத்தை பூமிக்கடியில் அமைத்துக் கொள்கிறது. மேலும் அதில் குறுக்கலான 2 வழிகளையும் அமைக்கிறது. அத்துடன் அபாய காலத்தின் போது தன்னை காத்து கொள்வதற்காக பூமிக்கு அடியிலும் மேலும் ஒரு துளையை ஏற்படுத்தி கொள்கிறது. ஒரு வழியில் தன்னை யாராவது பிடிக்க முயன்றால் இன்னொரு வழியில் ஓடிவிடும். 2 வழிகளிலும் ஆபத்து ஏற்படும் போது உள்ளே இருக்கும் மற்றொரு குழிக்குள் புகுந்து தப்பித்து கொள்ளும். இந்த புத்தி கூர்மையை இதற்கு அளித்தவன் யார்? மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. பள்ளிவாசலில் நுழைய சுத்தம் அவசியம். மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலுள்ள பெண்களும் குளிப்பு கடமையான ஆண்களும் பள்ளிவாசலில் நுழைய அனுமதி இல்லை என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: பள்ளிவாசலில் நுழைவதற்கு சுத்தமாக இருத்தல் அவசியமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. முன்பக்கத்தில் இருந்து சாப்பிடுதல். உமர் இப்னு அபு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நாள் நபி அவர்களுடன் சாப்பிடும்போது உணவு தட்டின் நாலாபுறத்தில் இருந்தும் உணவை எடுத்து உண்ணலானேன். அது கண்ட நபி அவர்கள் உமக்கு முன்னால் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து உண்ணும் என அறிவுரை பகர்ந்தார்கள். விளக்கம்: ஒரே தட்டில் பல பேர் சாப்பிட நேர்ந்தால் ஒவ்வொருவரும் தனக்கு முன்னால் இருந்து சாப்பிடவும். இதுவே சுன்னத்தான முறையாகும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுதல். புனித குர்ஆனை ஓதுங்கள். அது மறுமையில் தன்னை ஓதியவருக்காக பரிந்துரை செய்கின்றது என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பிராணிகளை கொல்லுதல். அவசியமின்றி ஒரு குருவியை கொன்றிருந்தாலும் மறுமையில் அந்த குருவி இறைவன் முன் வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை அவசியம் ஏதுமின்றி கொன்றார் என முறையிடும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் நம்ப தகுந்ததல்ல. இந்த உலகத்தின் உதாரணமாவது ஒரு துணியை அதன் ஒரு நுனியிலிருந்து வெட்டி வந்து அடிப்பகுதியில் ஒரே ஒரு நூல் மட்டும் இருக்கும் அளவு வெட்டாமல் விட்டுவிட்டு அந்த நூலை எதிலாவது கட்டி தொங்கவிட்டால் அந்த துணி எப்போதும் அறுந்துவிடலாம். அதுபோன்றுதான் இந்த உலகமும் எப்போதும் கைவிட்டு போகலாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. கியாமத்தில் பூமி அதிரும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பூமி பெரும் அதிர்ச்சியடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும்போது அந்நாளில் அது தன் செய்தியை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு உத்தரவிட்டதானால். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். காணியின் பலன்கள்.
காடிக்குழம்பு எவ்வளவு மேலானது என நபியவர்கள் கூறினார்கள். விளக்கம்: இது மண்ணீரலின் வளர்ச்சியை தடுக்கிறது, உடலில் வீக்கம் ஏற்படுவதையும் தடுக்கிறது, உணவு ஜீரணமாகிறது, இரத்தம் சுத்தமடைகிறது, பருக்கட்டிகள் நீங்குகின்றன. 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: இறை விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.